Assalamualaikum viewers, welcome to Inaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம ஷேர் லைக் பண்ணிடுங்க. Thank you viewers. இன்னைக்கு நாம ஹெல்த்தியான டயட் தோசை பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொரக்காய் எடுத்துர்க்கேன். இதில் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒருத்திக்கு தான், அதனால் ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெட் கேப்சிகம் எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி 1 இன்ச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு வடை சட்டியில் போட்டு எண்ணெய் இல்லாமல் சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அந்த வெஜிடபிள் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். இது ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோள மாவு ஒரு கரண்டி அளவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு அதுவும் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. தோசை பதத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். இல்லைன்னா ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஆகிடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம தோசைக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்னதாக, ரொம்ப மெல்லிசாக போட முடியாது, தோசை உடஞ்சி போகும். அதனால் சின்னதாக கொஞ்சம் மொத்தமாக போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பார்த்து மெதுவாக எடுங்க, இல்லைன்னா அது உடஞ்சி போகும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம், தயிர் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னால் சரியாக வீடியோஸ் போட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.